அங்கிள், இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்லி தர போறீங்க? இன்னைக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, ஜெபத்துல நாம தற்பெருமை செய்யவே கூடாது. அப்படியா அங்கிள்? உதாரணம் சொல்லுங்க. உதாரணம் தானே. அதாவது ஜெபத்துல நாம பெரிய நீதிமான்னு காட்டுறதுக்காக ஜெபம் கிடையாது. நாம நீதிமான் ஆகிறதுக்காக தான் ஜெபம். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். அந்த பரிசேயன் நின்று ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் மற்றவர்களை போல, இந்த ஏமாத்துக்காரனை போல, இந்த கெட்டவார்த்தை சொல்லுகிறவனை போல, இந்த விபச்சாரக்காரனை போல இல்லாமல் இருப்பதினாலுமே ஸ்தோத்தரிக்கிறேன். நான் வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன். நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பீத்திக்கிட்டான். ஆனா அந்த ஆயக்கார தன்னுடைய முகத்தை கூட வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க கூடாம தன் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு அழுதான். இயேசு சொன்னாரு, இந்த வாரத்துல 2 வாட்டி உபவாசம் இருக்கிற இந்த பரிசையும் கிடையாது, இந்த நெஞ்ச அடிச்சுக்கிட்டு அழுதான் பாத்தியா, அவன்தான் வீட்டுக்கு நீதிமானாக போனான்னு சொல்லி சொன்னாரு. ஓ, நல்லது. அந்த ஆயக்காரன் தன்னை எவ்வளவு தாழ்த்தினாங்க. தன்னை ரொம்ப தாழ்த்தினான். தானியேல் அவ்வளவு பெரிய பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தாலும் அவன் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறான், எங்களுடைய நீதியை நிமித்தம் அல்ல, உங்களுடைய இரக்கத்தை நம்பி உண்மை சேருகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். நம்ம அதே மாதிரி ஜெபத்துல தாழ்மையோடு ஜெபிக்க கத்துக்கிடணும். தேங்க்யூ.